நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்தியன் ஸ்குவாடை நம்மளோட பிசிசிஐ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஸ்குவாடை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சூரியகுமார் யாதவை கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வைஸ் கேப்டனாக நம்மளோட சுப்மன் கில்லை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே, ரிங்கு சிங் இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா, சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படும் விதமாக பூம் பூம் பும்ரா வந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் மற்ற பவுலர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் வந்திருக்காரு, ஹர்ஷித் ராணா வந்திருக்காரு, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்குவாடில் வந்திருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளோட ஸ்குவாடை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு பேலன்ஸான ஸ்குவாட் மாதிரி தாங்க வந்திருக்கு. நம்மளோட பிளேயர்ஸ் மட்டும் நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஆசியா கப்பில் நம்மளால் வந்து மாஸ் காட்ட முடியும். இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்குவாடில் T20க்கே பேர் போன ஜெய்ஸ்வால் பேரும் இல்லை, ஐபிஎல்ல மாஸ் காட்டின ஸ்ரேயஸ் ஐயர் பேரும் இல்லைங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக வந்திருக்கு. ஏன்னா இந்த 2 பிளேயர்ஸுமே T20யில் பெஸ்ட் பிளேயர்ஸாக வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ஷாக்கிங்காக வந்திருக்குங்க. ஆனால் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. இந்த 2 பெஸ்ட் பிளேயர்ஸ்க்கே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வந்து அதிகமாகிக்கிட்டு வருதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு எல்லா பிளேயர்ஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் நம்ம டீமில் இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து இருக்கிற டீமு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம T20 வேர்ல்டு கப்பில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியோ T20 கோப்பையை தட்டி தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா இவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ ஆல்மோஸ்ட் யங் பிளேயர்ஸாக தான் வந்திருக்காங்க. அதனால இந்த யங் பிளேயர்ஸை வச்சு எப்படியாவது ஆசியா கப்பில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுத்தே ஆகணுங்க. இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பும்ரா வந்து இந்த ஸ்குவாடில் இருக்கிறது தான். ஏன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் கடைசி டெஸ்ட் மேட்ச்லேயே பும்ரா இல்லாமல் இருந்ததை பார்த்து நம்ம எல்லாருமே அப்செட்டில் இருந்தோம். என்னப்பா பும்ரா கடைசி டெஸ்ட் மேட்ச் விளையாடல, அவருக்கு இன்ஜுரி இருக்கிறனால அவர் ஆசியா கப் ஸ்குவாடில் இருப்பாரா இல்லையா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் வந்துருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஸ்குவாடில் வந்து பும்ரா இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷமாக வந்திருக்கு. ஏன்னா T20 வேர்ல்டு கப்பில் பும்ரா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை திரும்ப பும்ரா கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த T20 ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.